வந்து அவங்கள முன்னிறுத்திருக்காங்க. அவங்களோட உங்க கட்சி நிலைப்பாடு என்ன? இல்ல அவங்க எல்லாத்தையும் முன்னிறுத்துவாங்க. உங்களை போய் நம்ம சொல்ல முடியாது. இயற்கைக்கு முரணானதை நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை முருகன் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. உண்மையிலே எல்ஜிபிடி பத்தி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இங்க ஒரு அடிப்படையான பாலியல் கல்வி தேவைப்படுது. அது நிறைய இடத்துல வந்து கான்ட்ரோவர்சியா இருந்துச்சு. இப்படி வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்துகிட்டு நீங்க எல்ஜிபிடிக்கு ஆதரிச்சு பேச முடியும். ரொம்ப தெளிவா பேசியிருந்தாரு. ஐ திங்க் சீமான் அவர்கள் அந்த வீடியோ முதல்ல பார்க்கணும். அதாவது நான் வந்து திருநங்கைகள் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கே மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான். சீமானோட நிறைய கருத்துகளுக்கு நான் நிறைய பேசியிருக்கேன். ஆனா இருந்தாலும் இந்த கருத்துக்கு நான் ஏன் ஆதரவு தெரிவிக்கிறேன்னா, இந்த கருத்து சீமான் வந்து எடுத்து சொன்னது சரியான விஷயம் தான். அதாவது இந்த லெஸ்பியன் காய், அதாவது லெஸ்பியன்னா பொண்ணும் பொண்ணும், காய்னா ஆணும் ஆணும் அப்படின்னு சொல்ற இந்த உறவு வந்து சரியான்னு கேட்டா ரொம்ப பெரிய தவறு. எல்ஜிபிடிக்யூன்னு சொல்றது எங்களே வந்து ஒரே சரிசமமா பாருங்கன்னு சொல்றாங்க. ஆனா எல்ஜிபிடில இருக்கிறவங்க வந்து இங்க சரிசமா திருநம்பிக்கை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். ஆனா இந்த மாதிரியான செக்ஸுவல் தாட் உள்ளவங்களை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா எல்லா விஷயங்களும் இங்க ஷேர் பண்ணாம ரெண்டு விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். முதல் சம்பவம், மக்களுக்காக நிறைய பேசி சண்டை போட்டிருக்கோம், நம்மளுக்காக நிறைய சண்டை போட்டிருக்காங்க. அப்பப்போ ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கும். அப்ப அந்த ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்க ஸ்டேஷன்ல இருந்த ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அவருக்கு வந்து இந்த தன் இன ஈர்ப்புன்னு சொல்றீங்க, இப்ப நீங்க சொல்றீங்க இதுக்கு தன் இன ஈர்ப்புன்னு. அதனால அங்க வர்ற அந்த சின்ன பசங்களோட லைஃப் எப்படி பயங்கர கேவலமா நடந்திருக்கு தெரியும் உங்களுக்கு. அந்த பசங்க எத்தனையோ வாட்டி நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், என்கிட்ட வந்து வாங்க வந்து நில்லுங்கப்பா, நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ரேஸ் பண்ணலாம்னு. ஏன்னா அந்த பசங்க வர்றதுக்கு பயம். ஏன்னா அவன் வந்து அதிகாரத்துல இருந்தான். இதுதான் நீங்க சொன்னீங்க தன் இன ஈர்ப்புன்னு சொன்னீங்களா, இது மாதிரி அதிகாரத்துல இருக்கிறவங்க தன் இன ஈர்ப்புனால என்னென்ன விஷயங்கள் நடக்கு தெரியுமா உங்களுக்கு. இன்னொரு சம்பவம் உதயம் தேட்டர்ல படம் பார்த்து நடந்தது. என்னன்னா அங்க உட்கார்ந்துட்டு இருக்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து தொடைய தடவை அப்படியே கொஞ்சமா வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பண்ணத ஆரம்பிச்சு எந்திரிச்சு வச்சு 4 அரை அரைஞ்சிட்டு வெளியே கூட்டு வந்து என்ன வேலை பாக்குறேன்னு கேட்டோம்னா, டீச்சரா இருக்கேன், வாத்தியாரா இருக்கேன்னு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் என் நண்பர்கள்லாம் என்னை பிடிச்சி நிப்பாட்டாங்க. அதுக்குள்ள அவர் ஓடி போயிட்டார். அவ்வளவுதான், பறந்துட்டார். ஏன் இந்த 2 சம்பவத்தை மட்டும் நான் பதிவு பண்ணிருக்கேன்னா, ஒருத்தர் வந்து இன்ஸ்பெக்டர், அங்க வர்ற கைதிகளுக்கு என்ன நிலைமையாகனு உங்களுக்கே தெரியும். 2வது வாத்தியார், அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நிலைமையாக நீங்க யோசிச்சு பாருங்க. இடையில கூட நீங்க ஒரு செய்தியை பார்த்திருக்கலாம், லெஸ்பியன், அதாவது ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணுக்கு பிடிச்சனால தன்னோட குழந்தைய கொண்ட செய்தியை நீங்க கேட்டிருப்பீங்க. அதே ஒரு பையன் வந்து இன்னொரு பையன் மேல ஒரு செக்ஸுவல் வெறி வந்தனால அவன் அந்த பையனை ரொம்ப அபியூஸ் பண்ணி அந்த பையன் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்திருப்பான். இன்னொருத்தர் செத்தே போயிருக்கான். இது வெறும் நியூஸா நீங்க பாத்திருக்கீங்க, நான் நேரடியா பாத்திருக்கிறேன். நான் இங்க ஒரு சாதாரண மனுஷன். நான் வந்து என்னோட மக்களோட தான் நான் இங்க இருக்கேன். இங்க என்னோட மக்கள் அவஸ்தைப்படுறது இந்த மாதிரியான செக்ஷுவல் இதுல நிறைய பொண்ணுங்க, நிறைய பசங்க ரொம்ப வாழ்க்கையை சீரழிஞ்சு போனவங்க நிறைய பேரோட வாழ்க்கையை நான் பாத்திருக்கிறேன். அதனால இந்த LGBTQ அப்படின்னு சொல்ற விஷயத்துல இந்த ஜெண்டர்ல திருநங்கை சேர்த்துக்கலாம், திருநம்பியை சேர்த்துக்கலாம். ஆனா இந்த மாதிரியான செக்ஷுவல் தாட் உள்ளவங்களை கண்டிப்பா சேர்த்துக்க முடியாது.